ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கவுண்டபிள் டேஸ் தான் இருக்குது. விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகவும் குறைவான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த கம்மியான நாட்களில் ஒரு பிளான் இல்லை, உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் இல்லை, என்ன பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் வந்து நீங்கள் நினைக்கிற மார்க் எடுக்கவே முடியாது. ஸோ இன்னும் 20+ டேஸ் இருக்குது, 25 டேஸ் கிட்ட. அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்னு டேஸ் போகிறதே தெரியாது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பிளான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் மார்க் எடுக்கிறது சற்று சிரமம் தான். அதுலேயும் நீங்கள் வந்து பிகைனர், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன், இந்த லாஸ்ட் 1 மந்தில் படிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு நினச்ச ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும். ஸோ இந்த கம்மியான டேஸில் நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், ஏன்னா வந்து இருக்கிற ஒரு மாதத்தில் நான் எல்லாத்தையுமே படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது ஈஸி, பட் அது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிளான் இருக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த கம்மியான டேஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், ஸோ எந்தெந்தெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கணும், அண்டு எந்த மாதிரி படிக்கணும், அண்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல, ஐ மீன் ஸ்கூலில் படிக்கிறதா இல்லை வீட்டில் படிக்கிறதா. ஏன்னா வந்து காலேஜ் வந்து இப்போ ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஸோ உங்களுக்கு வந்து எப்போலேருந்து ஸ்கூல் லீவ், அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும், அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கான கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். அது ஒரு டெஸ்ட் மாதிரி எழுத சொல்லுவேன், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் 1 வேர்டுக்கான மோக் டெஸ்ட் லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இம்பார்ட்டன்ட் ஏதாவது அப்டேட்ஸ் எக்ஸாம் பற்றி வந்துச்சுன்னா அதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பருக்கான PDF, பப்ளிக் எக்ஸாம் கூட கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் நிறையா எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் அண்டு பெரிய பெரிய டியூஷன் சென்டர், ஸோ அங்கெல்லாம் வந்து மாடல் கொஷின் பேப்பர் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்காக எடுப்பாங்க. ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கான PDF எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருப்பேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 11th 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அட்லீஸ்ட், ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் மேக்ஸிமம் நடந்தது. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும். இப்போ ஹாஃப்லி எக்ஸாம் அப்படிங்கிறப்ப ஸோ அதிலிருந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் பேப்பர், 5லேருந்து 7 கொஸ்டின் பேப்பர், 5லேருந்து 7 மாவட்டத்துடைய கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒன்று வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம் 1 அண்டு ரிவிஷன் எக்ஸாம் 2, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்னாலும் ஓகே தான், பட் அட்லீஸ்ட் 1 ரிவிஷன் எக்ஸாம், இல்லை அப்படின்னா 2 எக்ஸாமும் முடிஞ்சதுன்னா தட்ஸ் மோர் தென் பெட்டர். அந்த ரிவிஷன் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் சேம், அது வந்து மினிமம் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் போதும், 7 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் கூட தேவையில்லை. ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா நான் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லிங்க்லாம் கொடுக்குறேன் மற்ற டிஸ்ட்ரிக்ஸோடது. இல்லை அப்படின்னா நான் அதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர் 2020 அண்ட் 2021 பப்ளிக் எக்ஸாம் நடக்கலை பிகாஸ் ஆஃப் த கோவிட். அண்ட் 2022 மேல் வந்து நடந்துச்சு, அண்ட் 2023 மார்ச்சில் நடந்துச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் லிங்க் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இது இல்லை, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டிஸ்ட்ரிக்டுடைய ஹாஃப்லி கொஸ்டின் பேப்பர், 3 டிஸ்ட்ரிக்டுடைய ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் லாஸ்ட் 3 பப்ளிக் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர், இந்த 9 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி உங்ககிட்ட இருக்கணும். ஃபஸ்ட் அதை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிஸ், ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அனாலிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஹாஃப்லி எக்ஸாமையும் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டினில் தான் மெயினாக எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம், அதில் ஒரு கொஸ்டின் 3 வருஷமே கேட்டிருக்கலாம், ஒரு சில கொஸ்டின் 2 வருஷத்தில் கேட்டிருக்கலாம், ஒரு சில கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இயரில் மட்டும் கேட்டிருப்பாங்க. அப்போ அதை ஆர்டர் பண்ணுங்கள். இது 3 தடவையும் கேட்டிருக்காங்க, இது 2 தடவை கேட்டிருக்காங்க,
இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த 3 தடவை கேட்ட ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதை நல்லா படிங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 2 தடவை கேட்டது அதெல்லாம் நல்லா படிங்க. தென் அந்த ஒரு தடவை கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து ரைட்டாக கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும் பப்ளிக் எக்ஸாமில் இருந்து. ஸோ அடுத்தது ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து எல்லாத்தையுமே மீன்ஸ் அந்த நீங்கள் அந்த ரிப்பீட்டட் கொஷின் பார்ப்பீங்களா, அதில் எதுலாம் வந்து நீங்கள் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கீங்களோ, ஸோ இப்போ 5 டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்த கொஷின் பேப்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸு. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க. ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. இப்போ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் படிக்கிறது மூலியமாக உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி 50 to 60%. இது வந்து பிகினர்ஸ், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். ஏன்னா 50 to 60 அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் 11th 12th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 to 60 அப்படிங்கிறது ஒரு 300 to 350 330 அந்த மார்க்கு கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ஹாஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம் கொஷின்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமாக. ஸோ அது வந்து ஒரு பெட்டர் மார்க் தான். நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப இது பெட்டர். இல்லை எனக்கு 50 to 60 பத்தாது, நான் 95% மேலே ஸ்கோர் பண்ணால் இதெல்லாம் படிங்க. ப்ளஸ் நான் கொடுத்துருக்க அந்த முக்கியமான வினாக்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோ நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். 11th 12th 10th எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் எந்த கொஷின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அனலைஸ் பண்ணி ஸோ தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலேருந்து பாருங்கள். அதை படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் 95% மார்க்கு. ஏன்னா வந்து நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே 90% எடுக்க முடியும். இது கூட நீங்கள் படிக்கிறது இந்த மாடல் கொஷின் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் 95ல் நீங்கள் 99% வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஏன் 100% மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதானா முடியும். அதுக்கு அந்த ஒன் வேர்டில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க புக் இன்சைடு. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஸோ புக் இன்சைடு ஸோ நீங்கள் இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது விச் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது. ஸோ அதாவது எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் படிக்கணுமா? ஏன்னா நான் இப்போ டவுட் வரும். நான் இம்பார்ட்டன்ட் கொஷினையும் படிக்க சொல்லியிருப்பேன், அதையும் படிக்க சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டேரெக்டாக நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷினை படித்தா என்னால் 95 எடுக்க முடியுமானா, 95% மார்க் எடுக்க முடியுமானா டெஃபினெட்லி உங்களால் முடியும். பட் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் படிக்க மூலியமாக எடுக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும், நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேட்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா ஸோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் வேலை வெட்டி இல்லாமலாம் பேசிக்கிட்டு இல்லை. ஸோ ஒவ்வொன்றையும் சொல்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக இடையில எப்படி படிக்கணும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு கொஷின் படிச்சிட்டிங்க, அப்போ அது மறந்து போயிடுச்சு, அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? இப்போ ஏபின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு கொஷின் நீங்கள் படித்தது, இன்னொரு கொஷின் நீங்கள் படிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் படித்த கொஷின் அந்த இடத்துல மறந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணணும். நீங்கள் அந்த மார்க் எடுத்து அவனை படிச்சிருக்கீங்க, பட் மறந்து தான் போச்சு, அதை ரீகால் பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற நிறையா டிப்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் யுவர் கோல். அது எது வந்து ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு 70% மார்க் எடுக்கிறது கோலாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 80%, ஒரு சில பேருக்கு 90%. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கோல் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி படிக்கிறீங்க, ஸோ எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி படிக்கிறீங்க, ஸோ எந்த அளவுக்கு நான் சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய மார்க் வந்து டிட்டர்மின் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த இருக்கிற அந்த 20 to 25 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ஐடியா உங்களுடைய மார்க்கில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.